ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பற்றி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். இந்த ஆக்டிவிட்டி வந்து எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சீக்கிரம் வந்து நம்மளோட பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து இமேஜை வந்து சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணும். இப்போது நம்ம சப்போஸ் வந்து ஒரு புக்கை படிக்கிறோம், இல்லை வந்து ஒரு வீடியோ பார்க்குறோன்னா, நம்ம அந்த வீடியோ தான் நம்ம மெமரியில் போய் சீக்கிரம் ரீச் ஆகும். ரொம்ப நாளுக்கு வந்து அது பிக்சரைஸ் தான் நம்ம மெமரியில் வந்து இருக்கும், ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறத விட. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க, ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ஒரு விஷுவல் மெமரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து விஷுவலாக உங்களோட மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். விஷுவலாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, அந்த பிக்சரைஸ்டாக ஸ்டோர் ஆகும்போது உங்களுக்கு வந்து திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கும், அதை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும், பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ணுறதுக்கு குழந்தைக்கு வந்து ஒரு 3 to 6 இயர்ஸில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அடல்ட்டுமே வந்து இதை பண்ண முடியும். 3 to 6 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 2 கலர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 ஷீட் இருக்கணும், ஒன்று கலர் ஷீட், ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட். நீங்கள் இந்த கலர் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு 2 கலர், அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா 3 கலர்ஸ், அதுக்கப்புறம் 4 கலர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் குழந்தை ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கலர்ஸை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கிட்ட அந்த கலர் ஷீட்டை காட்டி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து காட்டிட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மறைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கிட்ட கலர் பண்ண சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லாத்தையும் உடனே கலர் பண்ணாமல் 2 கலர் இருக்குது அப்படின்னா 2 கலரையும் எடுத்து ஒரு கோட் மட்டும் போட்டுக்க சொல்லுங்கள். போட்டுட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ண சொல்லுங்கள். கலர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2ம் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அவங்கள்ட்ட அதை செக் பண்ணும்போது அதை கலர்ஸை அந்த ஷீட்டையும் காட்டி இது 2ம் கலர் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக அதை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அது வந்து பெஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும். 5 செகண்ட்ஸ் இங்கே பார்த்துக்கோ ஜுபிமா. இந்த கலர் 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிமெம்பர் பண்ணுறதுக்காக, ரீகால் பண்ணுறதுக்காக உடனே 2 கலரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஃபுல்லாக கலர் பண்ண வைங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? சூப்பர். செகண்ட் ஒன் 1 2 3 4 5. Correct. We do 2 designs.